பாண்டாவை வந்து சீனா ஜப்பானுக்கு அனுப்புனதுங்கிறது உண்மை. அதுக்கு பேரே பாண்டா டிப்ளமசி. ஏன்னா சீனாக்கும் ஜப்பானுக்கும் ஒரு ரத்த வரலாறு இருக்குது. ஸோ ஒரு 1972 தான் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கே வராங்க. நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க இது வராங்க. ஸோ ஒரு நல்லிணக்கமாக அதுக்கு சிம்பிளாக வந்து இந்த பாண்டாவை வந்து சைனா வந்து ஜப்பானுக்கு அனுப்புது. பாண்டா வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது மணிக்கணக்காக மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. அது சாப்பிடுறது, அது அப்படி தொப்புன்னு கீழே விழுறது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்கிறனால அந்த பாண்டா வந்து ஜப்பானில் ஈட்டு தான். ஜப்பானில் எந்த ஜூலெலாம் வச்சிருக்காங்க அங்கெல்லாம் ஈட்டு தான். ஸோ இது அப்பப்போ வந்து பாண்டாவை சீனா வந்து ஜப்பானுக்கு அனுப்பிச்சிட்டா இருக்கு. அது பேரே பாண்டா டிப்ளமசி. இது உண்மை. இதில் எது பொய்னா, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பாண்டா க்யூட்டாக இலத்தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட ஜூ கேர் கிவர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி. இது பார்த்தாலே தெரியுது ஏஐ. ரெண்டாவது, இந்த பாண்டா வந்து எவ்வளோ சமத்தாக இருந்தாலும், எவ்வளோ சமத்து பாண்டாவாக இருந்தாலும், இந்த பாண்டா இந்த மாதிரி பேசஞ்சர் சீட்லலாம் வச்சு அனுப்ப மாட்டாங்க. அது இன்டர்நேஷனல் ரூலுக்கு அகேன்ஸ்ட். என்னதான் இருந்தாலும் பாண்டா ஒரு வைல்டு அனிமல். அது நீங்கள் ஜூலே வச்சு வளர்த்தாலும், அது ஒரு கேப்டிவிட்டிலே வளர்ந்தாலும், வளர்ந்து செத்தாலும், அது வந்து ஒரு வைல்டு அனிமல். அது ஒரு அது வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் இருக்குது, ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த சமத்து பாண்டாவாக இருந்தால் கூட பேசஞ்சர் சீட்லலாம் வச்சு அனுப்ப மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. அது வந்து பொய். ஸோ இது நல்லா இருக்க கதை. அது இன்னும் டீப்பாக கூகுளில் ஆழமாக இறங்கி சல்லடை போட்டு சலிச்சு தேட போகுது. இது 2006 இந்த கதை ஓடிட்டு இருக்கு. 2006 இது எப்படி நம்பினாங்கன்னா, அப்போ ஃபோட்டோ தானே, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ தான் வைரல் ஆகும். என்னன்னா, இந்த பாண்டா மாதிரியே டெடிபியர் தெரியல, பாண்டா சைஸ்லேயே பார்க்க ரியல் பாண்டா மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பாண்டா டெடிபியரை வந்து பேசஞ்சர் சீட்டில் வச்சு ஒரு ஆள் பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இதை வந்து பாண்டா வந்து சீனா வந்து ஜப்பானுக்கு அனுப்பிச்சது. அது எவ்வளோ க்யூட்டாக பேசஞ்சர் சீட்டில் உட்காந்து போது பாருங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க 2006 ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோங்க போது அது ரியலிஸ்டிக் பாண்டா டெடிபியருங்கிறனால, அந்த ஃபோட்டோங்கிறனால ஈஸியாக மக்கள் நம்பி அது பரவச்சுன்னா சரி, ஓகே, அது ஒரு நியாயம் இருக்குது, திரும்ப இருக்குது. அதுக்கப்புறம் ட்விட்டரில் பரவச்சு, அப்புறம் நிறைய இடத்துல பரவச்சு, ரெடிட்டில் பரவச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2006 இருக்குது. 2006 டீபங்க் பண்ணிட்டே இருக்காங்க ஃபேக்ட் செக்கர்ஸ். நோ அது அநியாயமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு. இப்போது ஏஐ காலத்தில் அதனால இலத்தலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வீடியோவே பண்ணி பரப்பிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நமக்கு கிளியராக தெரியுது அது ஒரு ஏஐ வீடியோன்னு. என்ன நினைட்டு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வைக்கிறாங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல இவங்க லைக் வர போடுறாங்க, அது என்னன்னு புரியல நமக்கு. ஸோ இது பார்த்தாலே தெரியுது ஒரு ஃபேக் வீடியோன்னு. அந்த ஏஐன்னு நல்லா தெரியுது. அந்த பாண்டா கூட நீங்கள் ஒரிஜினல் நம்பினா கூட அந்த சாப்பிட்ற செடி மாதிரி காட்டுறாங்க, அதிலே தெரிஞ்சு போயிடுது அது ஏஐன்னு. ஸோ இப்படி தான் ஏமாத்தினாங்க. ஸோ அந்த பாண்டா டிப்ளமசி, சீனா ஜப்பான் பாண்டா அனுப்புறதுலாம் உண்மை. ஆனால் என்ன ஆனாலும் பேசஞ்சர் சீட்டில் வச்சு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் மயக்க ஊசி போட்டு கூண்டில் வச்சு, அது என்ன சமத்து பாண்டாவாகவே இருந்தாலும் மயக்க ஊசி போட்டு கூண்டில் வச்சு, கூட வெட்டரி டாக்டர்லாம் வச்சு ஃப்ளைட்டில் அனுப்பி, அப்புறம் அங்கே ஜப்பான் போனதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு டெஸ்ட்லாம் பண்ணி அப்புறம் தான் அஃபிஷியலாக வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஜப்பான் வந்துருச்சு, ஜூவில் இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இது என்னதான் ஃபேக் நியூஸ், ஒரு 5 செகண்ட் வீடியோ தான் ஒருத்துனாலும், ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது, தேட போதா தெரிஞ்சுக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யூடியூப் வழிகாட்டம் தெரியும்ல, ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குப்பையெல்லாம் மொத்தமாக வாரி வந்து கொட்டிடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக் நியூஸ் அதை அடுத்து எனக்கு ஷார்ட்ஸில் வந்து காட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதையும் நான் நிறையா வந்து உங்களுக்கு வந்து நான் அதுக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்.